வணக்கம். இன்றைக்கு தனுராசனம் என்று அழைக்கப்படும் உடற்பயிற்சியின் எண்ணிலடங்காத நன்மைகளை பற்றி பார்க்கலாம். தனுர் என்றால் வில் என்பதாகும். வில் போன்று உடலை வளைப்பதால் இந்த ஆசனம் தனுராசனம் என்று அழைக்கப்படுகிறது. காலை வெறும் வயிற்றில் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். ஆசனம் செய்வதற்கு முன்பு பத்மாசன நிலையில் அமர்ந்து சில வினாடிகள் இயல்பான சுவாசத்தில் இருக்க வேண்டும். பிறகு மகிழ்ச்சியான மனநிலையில் ஒரு விரிப்பில் குப்புறப்படுத்திக் கொள்ள வேண்டும். பின்பு இரு கைகளையும் உடலோடு ஒட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். பின்பு கால்களை மடக்கி இரண்டு கைகளால் கணுக்கால்களை பிடித்து கொண்டு மூச்சுக்காற்றை உள்ளே இழுத்தவாறு கால்களையும் நெஞ்சு பகுதியையும் வளைத்து தலையை நன்கு நிமிர்த்தி உடலை வில் போன்று வளைக்க வேண்டும். அடிவயிறு மட்டும் தரையை தொட்டு கொண்டிருக்க வேண்டும். இவ்வாறு 10 வினாடிகள் இருந்த பிறகு மூச்சுக்காற்றை வெளியே விட்டு கால்களை நீட்டி கைகளை நெற்றியின் அடியில் வைத்து கண்களை மூடி 10 வினாடிகள் இயல்பான நிலையில் இருக்க வேண்டும். இது போன்று 5 முறை செய்யலாம். ஆரம்பத்தில் இந்த ஆசனத்தை சரியாக செய்ய முடியாது. வில் போன்று உடனே உடலை வளைக்க முடியாது. ஆனால் தினமும் படிப்படியாக செய்யும் பொழுது பழக்கத்திற்கு எளிதாக வந்துவிடும். உடற்பருமன் கொண்டவர்கள் தினமும் செய்து வரும் பொழுது நாளடைவில் சரியாக செய்ய முடியும். இந்த ஆசனத்தை இவ்வாறு தினமும் செய்து வரும் பொழுது உடலுக்கு மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும். முதுகெலும்பு வயிற்றுப் பகுதியில் அதிக இரத்த ஓட்டம் கிடைக்கும். சிறுநீரகம் தொடர்பான பாதிப்புகள் சரியாகும். வயிற்று தசைகள், கல்லீரல், கணையம், மண்ணீரல் போன்ற உறுப்புகள் நன்கு செயல்படும். வாயு தொல்லை, மலச்சிக்கல், பசியின்மை போன்ற செரிமான கோளாறுகள் அனைத்தும் குணமாகும். கணையத்தின் செயல்பாடு தூண்டப்பட்டு சர்க்கரை நோய் குறையத் தொடங்கும். நுரையீரலில் உள்ள தொற்று குறைந்து சளி, ஆஸ்துமா போன்ற பாதிப்புகள் குணமாகும். உடலின் அனைத்து பகுதிகளிலும் பிராணவாயு அதிகரிக்கும். நாளமில்லா சுரப்பிகள் நன்கு வேலை செய்வதால் பெண்களுக்கு மாதவிடாய் தொடர்பான கோளாறுகள் குணமாகும். கருப்பை வலுவடையும். உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறுவதால் அடிவயிறு, தொப்பை குறைந்து உடற்பருமன் குறைய ஆரம்பிக்கும். உடல் எடை அதிகம் உள்ளவர்களுக்கு இது அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஆசனமாகும். மன அழுத்தம் குறைந்து உடலிற்கு நல்ல புத்துணர்ச்சியும் இளமையும் அளிக்கும். ஆயுள் காலத்தை அதிகரிக்கச் செய்யும். இந்த ஆசனத்தை கர்ப்பிணி பெண்களும் வயிறு மற்றும் முதுகெலும்பில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களும் மற்றும் குடல் இறக்கம் உள்ளவர்கள், உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதயம் தொடர்பான பிரச்சனை இருப்பவர்கள் மட்டும் தவிர்ப்பது சிறந்தது. மற்றபடி அனைவரும் இந்த ஆசனத்தை செய்து பழகிக்கொண்டால் 2 மாதங்களிலேயே சிறந்த பலனை அடைய முடியும். இது போன்ற உடல்நலன் சார்ந்த பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.